அண்ணாமலைன்னு ஒருத்தன் இருக்கான், எங்கள் அக்கா பிள்ளை. சில பிள்ளைங்களாம் பேப்பான் பார்த்துருக்கீங்களா? 5 பிள்ளை போய் எங்கள் ஆத்தா 10 பிள்ளை பேத்துச்சு. 10 விதமாக இருக்குமா? அது எங்கள் அக்கா பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அது ஒரு அராத்தல் பிள்ளை. தேர்தலுக்கு அப்புறம் இங்கே சொன்னார் பாரு நம்ம ஆள், தேர்தலுக்கு அப்புறம் திமுகன்னு ஒரு கட்சியே இருக்காதான். சொல்கிறதுக்கு ஒன்று வாய் இருக்குமாடா? சொல்லலாமா? இந்த கட்சியில் கட்சி காணாமல் போகணுன்னு சொன்ன எல்லாரும் அவன் காணாமல் போய் அவன் செத்த அவன் சாவை எடுத்து அவனுக்கு சமாதி கட்டின கட்சி இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுகவை தவிர வேறு யாரும் இல்லை. அதுக்கு எல்லாத்துக்கும் சமாதி கட்டின ஒரு தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். பார்லிமெண்ட்டு தேர்தல் வந்துச்சே, இப்போ ஒரு அக்கா இன்றைக்கி ஆந்திராவுக்கு போய் அமித்ஷாவை கூப்பிட்டு காதில் 2 அறை வச்சு அமைச்சிருக்கிறான். மரியாதையாக மூடின்னு ஒழுங்காக இருக்கணும், அங்கே இங்கேன்னு வாயை திறந்த மகளை வெட்டி பொச்சிருவேன்னு சொல்லியிருக்கான் அமித்ஷா. அவன் மூஞ்ச பார்த்தா அப்படி தான் இருக்குது. திமுக கட்சியினுடைய மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணனை மேடை தோறும் தொடர்ச்சியாக விமர்சித்து வரீங்க. குறிப்பாக ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி தரம் தாழ்ந்த விமர்சனங்களை தொடர்ச்சியாக வைத்து வருகிறார். இது உண்மையிலே மிகப்பெரிய கண்டனத்தை தமிழக இளைஞர்கள் அனைவருமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு தெரிவிச்சுக்கிறான். இது போன்று தொடர்ச்சியாக பேசுகிறது உங்களுக்கு நல்லதில்லை. ஏன்னா எங்களுடைய மாநில தலைவர் அரசியலில் இந்த 3 வருஷத்தில் திமுக மீது பல குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காரு. ஊழல் குற்றச்சாட்டுகள், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையுமே விமர்சிச்சிருக்காரு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அல்லது உங்கள் கட்சி தலைவர்களையோ அல்லது உங்கள் கட்சியையோ தரம் தாழ்ந்து ஆபாசான வார்த்தைகளில் பயன்படுத்தியிருக்காரா? உங்களுடைய போலி பின்பத்தை மக்கள் முன்னால் வச்சுருக்குமே தவிர எங்கேயாச்சும் உங்களை தரம் தாழ்ந்து விமர்சித்த வரலாறு உண்டா? இது போன்ற ஒரு கேவலமான அரசியலை திமுக தயவு செய்து பண்ணாதீங்க. இது போன்ற பேச்சாளர்களை அனுமதிக்காதீங்க மேடையில் பேசுகிறதுக்கு. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நாகரிகம்னா என்னன்னு தெரியாது, ஒரு அறிவுங்கிறது இல்லை. ஒரு தரம் தாழ்ந்து இது போலலாம் எப்படித்தான் பேச மனசு வருதோ தெரியல. அரசியல் ரீதியாக நீங்கள் குற்றச்சாட்டு வைங்க. ஏன்னா தமிழக அரசியலில் பல குற்றச்சாட்டுகளை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி வைக்கிது, எங்களுடைய மாநில தலைவர் உங்கள் மீது வைக்கிறோம். நீங்கள் அதுக்கு எதிர்வினையாக நீங்கள் பல குற்றச்சாட்டை வைங்க, இல்லை நாங்கள் எங்கள் மீது உள்ள விமர்சனங்களை வைங்க. அதை விட்டுவிட்டு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி இது போன்ற ஒரு கேடுகட்ட அரசியலை தயவு செய்து பண்ணாதீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இது போன்ற பேசுவது எந்த ஒரு அருகதையும் இல்லை. எங்களுடைய தலைவரை பேசுகிறதுக்கோ அல்லது எங்களுடைய கட்சியை பேசுகிறதுக்கோ எந்த ஒரு அருகதையும் இல்லை. இதோடு நிறுத்திக்கங்க. இது தொடர்ந்துச்சுன்னா நல்லா இருக்காது. தமிழக அரசியலில் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது திமுகவுக்கு நல்லதல்ல.